अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 27 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம், ஆடி மாதம் 11ஆம் நாள், புனா நட்சத்திரம். கிட்டத்தட்ட காலை 10:30 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம், தனுர் ராசி, திரையோதசி திதி, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிலவோ காலையிலே கொஞ்சோண்டு தைலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் எதையுமே சங்கோஜமே இல்லாமல் முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் தனுர் ராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி மேஷத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சிம்மத்துக்கு பல நாள் கனவு, பல நாள் ஆசை நிறைவேறும். பேசிக்கலாக பெண்கள் சார்ந்த விஷயங்களையும் பெண்களுக்கும் திருப்தி இருக்கும். அமோகமான நாள். இன்றைய நாள்லேருந்து வக்கரத்தை கிளம்பிட்டார். சனி வக்கரம் அடைச்சிட்டாருன்னா யாரெல்லாம் வக்கரமாக இருக்கோ அவளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆனந்தமான பிரயாணம், தெய்வ அனுகிரகம், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், என்ஜாய்மெண்ட்டு, டிராவல், இவ்வாறு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாள். அதுவும் பெண்களுக்கு அபாரமாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் மஞ்சள். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய சுப செலவுகளும் திடீர் பிரயாணங்களும் ஆனந்தமான சந்தோஷமும், அதாவது எதிர்பாராத சந்தோஷமும் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு எதிர்பாராத சுப செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி, எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய ஆனந்தம், சந்தோஷம், நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மேலா இருந்தால் ஃபீமேல், ஆணாக இருந்தால் பெண் மூலியமான ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் லாபம், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமான பெரிய ஒரு ஏற்றம், இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் மஞ்சள். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். வேலையில் நட்புகள் உருவாகும். நல்ல சந்தோஷத்தை காண்பீர்கள். மிகப்பெரிய லாபத்தை காண்பீர்கள். என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேணாம்னு சொன்னாலும் உங்களுக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்ப்பீங்க, மிகுந்த ஆனந்தத்தை பார்ப்பீங்க, பொருளாதாரத்துல வளர்ச்சியை பார்ப்பீங்க, நம்பிக்கையை மிகப்பெரிய அளவுல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உண்மையா நம்ம சந்தோஷமா இருக்கணும், உண்மையா நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், ஜெயிக்கிறோம்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு. அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் மஞ்சள்.
நிறைய சுப செலவுகளும், திடீர் பிரயாணங்களும், ஆனந்தமான சந்தோஷமும், அதாவது சுப விரயங்கள், பயணங்கள், சந்தோஷம், ஆன்மீகம் இந்த மாரி விஷயங்கள் தொலைக்காம பார்த்துக்கணும். இந்த நாள் மெயினா முக்கியமான விஷயத்த ஏதாவது தொலைச்சிடக்கூடாது. அத மட்டும் பார்த்துட்டா போதும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி அந்தம் ஒயிட் நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சகோதர சகோதரிடையோ நல்ல ஒரு அந்யோன்யம், இணக்கம், கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரத்துல முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்துலயுமே சாமர்த்தியமா ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகுது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான அஞ்சங்கள். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், புதிய விஷயங்களை எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம். அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள்ல கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய ஆனந்தத்தையும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல அபாரமான மேன்மை, எடுத்த காரியங்கள்ல சந்தோஷம், மன மகிழ்ச்சி, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அபாரமான சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல, அதாவது என்னன்னா நம்ம எதிர்பார்க்கறதோட பல விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கப்படுது. பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு ப்ளூடு. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள், பயணங்கள், சந்தோஷம், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள் தொலைக்காம பார்த்துக்கணும். இந்த நாள் மெயினா முக்கியமான விஷயத்த ஏதாவது தொலைச்சிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டம் ஒயிட் நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, செயல்திறன், நினைக்கிறது சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் கலர். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான சந்தோஷம், எடுத்த காரியங்கள்ல ஒரு பெரிய வெற்றி, மிகுந்த லாபம், நினைத்த காரியங்கள் செயல்திறன் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது வரும். இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளையில. இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ ஹோந்து சமஸ்த சம்பங்களானு பந்தோணம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.